Good evening, ladies and gentlemen. We are going to start the program in a few seconds. ஒரு humble request. இந்த program சிறப்பா போறதுக்காகவும் நல்ல clarity of words கேட்கறதுக்கும் we humbly request each one of you all present in this program to please switch off your video and put yourself in mute. It's a humble request from Amway, so we expect everyone to please follow it. Switch off your videos and please be in mute so that we have a very successful program. So on a thrilling Thursday, a very warm welcome, good evening and happy evening to each one of you all. Malai vanakkam ellarkume. A warm welcome to ladies and gentlemen, boys and girls on this thrilling Thursday of the August series of Our Future is Bright with Amway. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா it's a march towards our A70 vision where we along with you all are going to make it a very special A70 for Amway and for each one of us. To take this evening forward, I would like to request our strategy account manager, Mr. Raj Kumar, to take this session forward. The entire stage is yours, Raj Kumar. Good evening. Am I audible, Suresh? Yes, perfect. Okay, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். A warm welcome to you all for this exciting evening. ஏன்னா இந்த வருஷம் இந்த performance yearல பாத்தீங்கன்னா August, which is the last month of the performance year, and next year உண்டான ஒரு strong foundation and the great success note in the month நிறைய history create ஆயிட்டு இருக்கு. And welcome you all for this exciting evening. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேயிங் அலைவ். ஸோ லெட்ஸ் ஆல் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். டுடே இன் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் தேர் ஆர் டூ செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஒரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா பீப்புள் ஹூ லீட் தேர் லைஃப், அதாவது பீப்புள் அவங்க வாழ்க்கையை வழி நடத்துறவங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை அவங்கள வழி நடத்தும், த லைஃப் விச் லீட் த பீப்புள். இந்த மாதிரி ரெண்டு செக்மெண்ட் தான் இன்னைக்கு இருக்கு. சோ நீங்க இன்னைக்கு வந்திருக்கவங்க நிறைய பேர் புதிதாக வந்திருக்கலாம், சில பேர் இந்த வியாபாரத்தில் கொஞ்ச நாளும் பிசினஸ்ல இருக்கலாம். சோ நீங்க டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு வெதர் யூ வாண்ட் டு லீட் யுவர் லைஃப், இல்ல உங்களோட வாழ்க்கை உங்களை லீட் பண்ணணும்னா. சோ இதுதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் டெசிஷன்ல இருக்கும். இஃப் சோ நீங்க உங்க வாழ்க்கையை லீட் பண்ணணும்னா யுவர் சர்ச் எண்ட்ஸ் ஹியர் ஃபார் அ கிரேட் பிகினிங் இன் திஸ் லாஸ்ட் மந்த் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் இயர். ஏன்னா இந்த ஒரு பிசினஸ் ஜேர்னி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் உண்டான வழி பல பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு மாதமோ ஒரு வருடமே கிடையாது, கிட்டத்தட்ட 6 டிகேட்டுக்கு மேல 60 வருடமாக இந்த ஒரு ஆம்வே கார்பரேஷன் பலவிதமான மக்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்கோம். எஸ், which is Amway. இந்த ஆம்வே கம்பெனி 62 years பிளஸ் நிறைய பிசினஸ் ஓனருக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்து அவங்க இன்னைக்கு அசெட் லைக் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் உண்டான ஒரு கன்சிஸ்டன்ட் வருமானம் இந்த ஒரு வியாபாரம் மூலியமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நிறைய பேர் இன்னைக்கு கூட நினைக்கலாம், யாருக்கெல்லாம் ஆம்வே தெரியும், யாருக்கெல்லாம் ஆம்வே தேவை, who knew Amway, who needs Amway. யாரெல்லாம் 18 வயதுக்கு மேல இருக்காங்களோ, பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எஸ், யங் கிராஜுவேட், அவங்களுக்கும் இன்றைக்கு ஆம்வே தேவை, அவங்களுக்கும் ஆம்வே தெரியும். விமன் ஹோம் மேக்கர், வீட்டுல இருந்தே என்னோட ஃபேமிலிக்கு ஒரு கூடுதல் வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஆஸ்பிரண்ட் விமன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இன்றைக்கு ஆம்வே தேவைப்படுகிறது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆம்வே தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. முன்னெல்லாம் ஆம்வேன்னு தெரியும் போது ஒரு சில பர்சன் சொல்லும் போதுதான் தெரிஞ்சுக்கப்படும். பட் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆம்வே கரிக்குலம்ல இருந்து வந்தாச்சு, ஒரு சிலபஸ்லயும் வந்தாச்சு. சோ மேனேஜ்மெண்ட் புக்ல இருக்கு ஆம்வேவோட சாப்டர், காலேஜ் புக்ஸ்ல இருக்கு. அது மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஈவன் அட் 12th ஸ்டாண்டர்ட் ஆம்வே as a சிலபஸ், ஒரு சப்ஜெக்ட், ஒரு சாப்டர் இருக்கு. சோ ஆம்வே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரீச்சஸ் ஆயிட்டு இருக்கு. So especially in this situation, ஒரு COVID-19 சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா உலகத்தையே அப்சைட் டவுன் ஆக திருப்பி போட்டிருக்கு. இது நாள் வரைக்கும் உலகத்துல எல்லாரும் பார்த்தது ரெசெஷன், ஸ்லோ டவுன், மெல் டவுன்.
இன்றைக்கு வந்திருக்கிறது லாக்டவுன். இந்த 6 டெகேட்ல பாத்தீங்கன்னா ஆம்பே கம்பெனி எல்லா சிச்சுவேஷனையும் கடந்து சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இன் மோர் தேன் 100 countries plus. ஸோ இன்றைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி பீப்புள் ஆர் ஃபேஸிங் அ ட்ரெமெண்டஸ் லாஸ், ஜாப் கட்ஸ், பே கட்ஸ், எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்காது. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, டிராவலிங், சாஃப்ட்வேர், ஸோ எல்லா செக்மெண்ட்லயும் இன்றைக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கும் இந்த ஆம்பே டைரக்ட் செல்லிங், ஆம்பே சோசியல் செல்லிங் பாத்தீங்கன்னா 6 decades பல பேருடைய லைஃப்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அவங்களுக்கு தேவையான இன்கம்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆம்பேல நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது ஒன் டே ஐ வில் பி சக்சஸ்ஃபுல், ஒன் டே நான் இந்த ஆம்பேல ஒரு 1 lakh earn பண்ணலாம், 12 lakhs earn பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கோல் செட்டிங்களோட வந்துட்டு ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் ஒன் டே நான் ஏர்ன் பண்றதை விட டே 1ல இருந்து ஏர்ன் பண்ணலாமான்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கு. ஸோ ஒன் டே இன்கம் ஆர் டே 1ல இருந்த இன்கம் யூ டிசைர். ஸோ இன்றைக்கு ஆம்பேயோட பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரம் டே 1 there is an income. 2000, 5000, 10,000, 20,000, 40,000, 60,000, 90,000 அந்த மாதிரி டே 1ல இருந்து முதலீடே போடாம முதல் மந்த்ல இருந்து வருமானம் இன்றைக்கு ஆம்பே சோசியல் செல்லிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்த ஒரு சீரியஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆம்பேல யாரெல்லாம் கரியரா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட சக்சஸ் ஷேரிங் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆம்பேல ஒரு ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கு. நானும் இந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்ணிட்டு கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போட்டுட்டு எனக்கு தேவையான வருமானம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மை எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு 30,000க்கு ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதையும் அச்சீவ் பண்ணிட்டு இன்னைக்கு பிசினஸ்ல சக்சீட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம்ல இன்றையோட தலைப்புல பாத்தீங்கன்னா our future is bright with ஆம்பேல we are going to recognize the bronze pin level distributorship. அதாவது மாதம் ஒரு 4 லட்சத்துக்கு மேல டர்ன் ஓவர் செஞ்சுட்டு மாதம் வருமானம் ஒன்லி ஃப்ரம் ஆம்பே as a பார்ட் டைம்ல 40,000, 50,000 இன்கம் ஏர்ன் பண்ற சக்சஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிற அந்த மாதிரி ஒரு பட்டிங் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ஸ் தான் வரப்போறாங்க. ஸோ இன்றையோட இவெண்ட் ஐ ஹாவ் அ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். இவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஐ மஸ்ட் சே தட் when I say experience, கிட்டத்தட்ட 13 வருடம் 14 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவரோட எஜுகேஷன்ல. எஸ், அவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கன்சிஸ்டன்டாக படிச்சிருக்காரு. கிண்டர் கார்டன், பிரைமரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி, அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சுட்டு காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எஜுகேஷன்ல இருக்கு. 2017 he passed out of his college. அவரோட எஜுகேஷன் முடிச்சிட்ட பிறகு கம்பெனில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்றைக்கு அதை ஜாயின் பண்ணும்போது கூடவே ஆம்பேல பார்ட் டைமா எடுத்துட்டு அந்த வருமானம் பிளஸ் ஆம்பேலையும் கன்சிஸ்டன்டாக கடந்த 1.5 வருடமாக பில் பண்ண பிறகு இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல அவருக்கு இந்த பிசினஸ் எப்படி ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு, எப்படி இந்த இன்கம் கிரியேட் ஆயிருக்குன்றத ஷேர் பண்றதுக்கு வித் யோர் சப்போர்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் த டே, ராஜா, Mr. Lenin Raja. Over to you, Lenin. Thank you, Lenin, for joining us. Thank you so much, sir. I'm loud and clear. Yes, very much. All the stage for you, Lenin. All the best. Thank you so much, sir, for your warm welcome. Hey, hi. My name is Lenin. Thanks to Amway, first time European place. So happy for that. Thanks to Amway, thanks for they are giving ரொம்ப support பண்றாங்க நம்ம பிசினஸ் பண்றதுக்கு. And in fact, thanks to Raj sir, Vincent sir, and Suresh sir. நான் Amway பிசினஸ் bronze pin எப்படி என்னோட ஜர்னி தான் நான் ஷேர் பண்ண போறேன். அவங்க எல்லாருக்கும் going to give one hope. ஸ்டூடெண்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஃபுல் டைமா ஆமே மட்டும் தான் நான் கரியர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். டெஃபினட்டா நீங்களும் பண்ண முடியும், அதான் நான் பேச போறேன். ரைட்டா? இன்ஃபேக்ட் ஜூலை மந்த்ல நான் ஜூன்ல 12% அந்த மாதிரிலாம் இல்லை.
ஜஸ்ட் 9% தான் இருந்தேன், நாட் ஈவன் பிஎஃப்ஐ. கரெக்டா? ஜூலை மந்த்ல வந்து 6 days நான் 9% பிஎஃப்ஐ போனேன். 13th day வந்து 12% பிஎஃப்ஐ போனேன். 20th அன்னைக்கு பிரான்ஸ் முடிச்சிட்டேன். ரைட்டா? இன்ஃபேக்ட் வந்து ஜூன்ல வந்து ஒரே ஒரு டீம் மட்டும் தான் இருந்தது. நவ் ஐ ஹாவ் லைக் ஒரு 4 டீம் 6% அப் இருக்காங்க. அண்ட் நான் 4000 பிவில நிக்கல, 4 lakhs டர்ன் ஓவர் நிக்கல. என்னோட டீம் வந்து லைக் 6 lakhs 20,000 டர்ன் ஓவர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படிதான் நான் பிரான்ஸ் முடிச்சேன். அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றது வந்து என்னோட அப்ளைன்ஸ் தான். பிக் தேங்க்ஸ் டு மை அப்ளைன். நான் வந்து பார்ட் ஆஃப் லைக் சாய் கீதா, சதீஷ் அக்கீலா, தாரிஷன் முஷ்ரஃபோட ஆர்கனைசேஷன். அவங்க இல்லாம நான் இங்க இல்லை. அவங்க தான் எனக்கு இந்த ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. என்னோட அண்ட் இந்த மந்த் பாத்தீங்கன்னா லைக் ஒரு எங்க டீம் என்னோட ஆர்கனைசேஷன் மட்டும் ஐ ப்ரோக் 1% வித் பிஎஃப்ஐ, 9%, 3 வித் இன்னும் அந்த லக்கு இல்லாம இன்னும் 3 வித் மொத்தம் 4 வித் வந்து அபோவ் 6% பிரேக் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஏடிஆர்ல இருந்து ஏடிஎஸ் மட்டும் 20 people இருக்கிறாங்க. அண்ட் ஒரு 8 people 6% ஃபர்ஸ்ட் டைம். எல்லாமே இது இப்பதான் நடந்தது. பட் இது வந்து மிராக்கிள் மேஜிக் மாதிரி இப்போ நடக்கல. லாஸ்ட் 3 years ஆகுது பிசினஸ். ஸ்டூடெண்டா இருக்கும் போதே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து லைஃப்ல வந்து பிஃபோர் பிசினஸ் என்னோட ஃபேமிலியில 2 டைப் ஆஃப் மக்கள் பார்த்துருக்கிறேன். ஜாப் போயிட்டு இருக்கிறவங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஜாப் போயிட்டு இருக்கவங்க வந்து லைக் பிஹெச்டி, என்னோட மாமா கூட பிரின்சிபலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறாங்க. பட் நல்லா எஜுகேஷன் நல்லா இருந்தது. அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசா இல்லை. இன்னொரு பக்கம் பீப்புள் பார்த்தா அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் படிக்கல, 10th படிச்சிருப்பாங்க, பாலிடெக்னிக் முடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு வந்து ரெண்டுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் ஏன்னா என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அது காட் லைக் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூட இருக்காது, ஆஃபீஸ் வீடு ஆஃபீஸ் இருக்கும், ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்காது, டிராவல் பண்ண மாட்டாங்க. வாய்ஸ் பிரேக்கிங்கா சார்? லெனின் கொஞ்சம் பிரேக் ஆகுது லெனின் வாய்ஸ். மற்றபடி இட்ஸ் கிளியர். ஓகே நவ்? Yeah, it's clear now. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து பிசினஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசையா இருந்தது. எனக்கு என்னன்னா 40-50 years ஒருத்தவங்க கண்ட்ரோல ஒர்க் பண்ண முடியாது, ஏதாவது சொந்தமா பண்ணணும். ஐ நீட் டு பிகம் an entrepreneur அப்படிங்கிறது கிளியரா இருந்தது. ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நான் என்னோட ஃபேமிலியில பார்த்துருக்கிறேன். எங்க அப்பா அம்மா வந்து விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் அவங்க யாருக்கிட்டே நான் வேலை பார்த்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு ஜாப் ஒருத்தன் கீழே வேலை பார்க்குங்கிறது வந்து அக்செப்டே பண்ண முடியல. ஸோ எனக்கு நான் ஃபைனல் இயர் படிக்கும் போது தான் ஆம்பி பிசினஸ் பார்த்தேன். எனக்கு இனிஷியலா புரியல, பட் இறங்கி புரியல. ஆனா பிசினஸ் பெருசு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது கிளியரா தெரிஞ்சுது. நான் 5 years 10 years லைஃப்ல எங்க போகணும்னு நினைச்சனோ அதுல இருக்கிறவங்க ஆல்ரெடி ஆம்பி பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஏன் லைஃபை வேஸ்ட் பண்ணணும்? ரைட்? நம்ம 5 years 10 years அப்புறம் பிசினஸ் பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா why not start it now அப்படின்ட்டு தான் உள்ள பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் வந்து கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல. பிசினஸ் மேல டவுட் கிடையாது, ஏமல் டவுட் கிடையாது. பண்ணா ஆம்பி பிசினஸ் பண்றோம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், டைமும் மணியும் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ ஹாப்பி. லைக் இந்த மந்த் வந்து ஒரு 50,000 ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா என்ன வேணும்னு கேட்டுக்கிறேன். செம்ம ஹாப்பி. நேற்று வந்து ஃபிளையர் பேசி காமிச்சேன், இந்த மாதிரி இன்கம் காமிச்சேன், எனக்கு கிரெடிட் ஆனது. செம ஹாப்பி. பட் நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே ஓகேவாலாம் இல்லை. எல்லாரும் மாதிரி தான் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சாங்க, வீட்டுல கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்கம் வரல. நான் வந்து கோர் பிளான் இருக்கும் போது 2016 சைன் அப் பண்ணிருந்தேன். அப்போ வந்து ஒரு டீம் செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் 6% போனேன், 2-3 monthsல 9% போயிட்டேன். ஸ்டூடெண்டா தான் ஆரம்பிச்சு, ஸ்டூடெண்ட் தான் என் டீம்ல இருந்தாங்க. பட் அந்த இன்கம் வந்து அவங்களுக்கு ஓகேவா இல்லை, அவங்க ரிலீவ் ஆயிட்டாங்க. அந்த டீம் யாரும் இல்லை, ஃப்ரெஷ் டீம், நியூ டீம் தான் இப்ப இருக்கிறாங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னா டெஃபினட்டா தேங்க்ஸ் டு ஆம்பி. லைக் சிஎஸ்ஐ, பிஎஃப்ஐ, பிபிஏ தான் ஹெல்ப் பண்ணுது. டீம் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே தேர் மேக்கிங் சூப்பர் இன்கம். நான் வந்து அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் 600 rupees நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்கமே 2,000 rupees, 3,000 rupees. They are so happy. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். I'm helping more people. Definitely I'm having an amazing team. நெக்ஸ்ட் மந்த்ல பிரான்ஸ்ல வந்து பேச போறாங்க. அண்ட் அப்படிதான் உள்ள பிசினஸ்க்குள்ள வந்தேன். பிசினஸ் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். லைக் எப்படின்னா இன்ஜினியரிங் ஜாப் நான் போகவே இல்லை. ரைட்? எனக்கு வந்து அம்மே பிசினஸ் பண்றதுக்காகவே நான் சென்னையில 2 years இருந்தேன்.
பிசினஸ் பண்ணணும். கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணேன். கிடைச்ச வேலை இன்ஃபேக்ட் டெலிவரி ஜாப் கூட போயிருக்கேன். ஏன் அப்படின்னா ஆம்பே பிசினஸ் பண்ண டைம் கிடைக்கும். இது ஒரு 3-4 இயர்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா பண்றோம்னா நம்ம எங்கேயோ வேலைக்கு போகலாம். அண்ட் சி என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிக் ஃபேன் டு நியூக்ளியேட். நம்ம பிராண்ட் நம்ம ப்ராடக்ட் வந்து சான்ஸே இல்லை, வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட் ரைட்டா. எனக்கு வந்து நியூக்ளியேட் வந்து பிக் ஃபேன். நான் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே கண்ணு ரெட்டிஷா இருக்கும். நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன், ஆனா எனக்கு வந்து கியூர் ஆனதே கிடையாது. பட் நம்மளோட மல்டி கேரோட்டி பிக் டைம் ஹெல்பிங், எனக்கு அந்த ப்ராப்ளம் இப்போ வந்தது இல்லை. லைக் 10 இயர்ஸா இருந்த அந்த ப்ராப்ளம், இப்போ எனக்கு அது கிடையாது. ஒன்ஸ் நான் மல்டி கேரோட்டி எடுத்தேன். அதே மாதிரி அம்மாவுக்கும் வந்து நியூக்ளியேட்ல டஸ்ட் அலர்ஜி இருந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். ஹாஸ்பிட்டலா இல்லை, நீங்க லைஃப் லாங் இப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நேச்சுரல்ஸி ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறத நம்ம ஏன் இன்னொருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ். இந்த பிசினஸ்ல வி ஷுட் நாட், நான் எப்படி ஃபாலோ பண்ணா, நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணக்கூடாது. பீப்புளோட சொல்யூஷனுக்கு, பீப்புளோட ப்ராப்ளத்துக்கு வி ஹேவ் த சொல்யூஷன். அப்படிதான் வி ஷுட் ப்ரொமோட் த ப்ராடக்ட். அப்படிதான் நான் பண்றேன். அண்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இன்ஃபேக்ட் தேங்க்ஸ் டு ஜெரால் சார், எனக்கு 9% இருக்கும்போது நான் இப்போ திருநெல்வேலிக்கு வந்துட்டேன். சென்னையில லேர்ன் பண்ண பிசினஸ் பத்தி. அண்ட் இப்போ லாக்டவுன்ல திருநெல்வேலிக்கு ஸ்டில் ஐ எம் மேக்கிங் ஹியூஜ் பிசினஸ் அமௌண்ட் மணி த்ரூ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபிளெக்சிபிள் பிசினஸ், போர்ட்டபிள் பிசினஸ், எப்போ வேணாலும் என்ன டைம்லாம் பண்ண முடியும். கையில ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். ஃபுல்லா சோசியல் மீடியா யூஸ் பண்றோம் நிறையா ரைட்டா. இப்போ வந்து திருநெல்வேலி இருந்து பண்றேன். எனக்கு வந்து என் டீம் ஃபுல்லா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. அப்போ வந்து எனக்கு வந்து எல்லா பிளேஸ்க்கும் சர்வீஸ் கிடையாது, பின்கோட் சர்வீஸ் கிடையாது ரைட்டா. எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் ஜூன் மந்த் நான் 12% போகக்கூடியது. ஆனா ஒரு 500 பாயிண்ட்ஸ்ல எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு டெலிவரி இஷ்யூ இருந்தது. ஸோ லாக்டவுன்னால வெளியே போக முடியல. பீப்புள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ தாட் என்னோட அப்ளைன் கிட்ட பேசியிருந்தேன். செம்ம சோ ஹாப்பி. இம்மீடியட்டா ஜெரால் சார் எனக்கு கால்ல வந்தாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் 9%. இவ்வளவு பெரிய ரீஜனல் ஹெட்டா இருந்துட்டு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி ஐ வில் ஹெல்ப் யூ லெனின்னு சொன்னாங்க. அண்ட் பண்ணி கொடுத்தாங்க. தட் இஸ் ஒன் ரீசன் நான் எனக்கு அந்த மாதிரி குயிக்கா எனக்கு பிரான்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சு. தேங்க்ஸ் டு ஆம்வே அண்ட் உங்க சப்போர்ட்டுக்கு. நிறைய சிஎஸ்ஐ ஆன ட்ரைனிங் வச்சிருக்கீங்க எங்களுக்கு, எங்க டீமுக்காக சிஎஸ்ஐ பத்தி கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நான் லாஸ்ட் இயர் லான்ச் ஆகும்போதே கோர் பிளஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பிரான்ஸா இமீடியட்டா போறோம் அப்படின்ட்டு. இது வந்து 3 இயர்ஸா நடந்த ஒர்க். விதைக்கிற நேரம் அறுக்கிற நேரம் இருக்கு. இமீடியட்டா எதுவுமே நடக்கல எனக்கு. இப்போ என்னோட டீம் பாத்தீங்கன்னா நான் 3 இயர்ஸா போட்ட ஒர்க்ல இருந்தா டீம் வந்துட்டே இருக்கிறாங்க. நான் ஸ்டே பண்ணேன் பிசினஸ்ல, இமீடியட்டா நடக்கல அப்படின்ட்டு நான் போகல. ட்ரீம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரைட்டா, எமோஷனல் ட்ரீம்ஸ் இருக்கணும். உங்க ட்ரீம் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த பிசினஸ் ஈஸியா இருக்க போகுது. எண்ட் ஆஃப் த டே வை, இஃப் யுவர் வை இஸ் கிளியர் ஹவு பிகம் ஈஸின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரீம் ஸ்ட்ராங்கா இருங்க. ரிட்டர்ன் கோல்ஸ் என்ன வேணும்னு எழுதுங்க, அவங்க அப்ளைன் கிட்ட உட்காந்து பேசுங்க. அந்த மாதிரி தான் நடக்க போகுது ரைட்டா. ஸோ அண்ட் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து தண்ணியில மூழ்கிட்டு இருந்தாராம். மூழ்கிட்டு இருக்கும்போது ஒரு போட் வந்துதான். போட்டு வந்து என்ன கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவானு. இல்ல எனக்கு காட் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். மறுபடியும் ஒரு போட்டு வந்துதான் ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, இல்ல கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நீங்க ஹெல்ப் பண்ண வேணாம். மறுபடியும் ஒரு போட்டு வந்தது, ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல காட் ஹெல்ப் மீ. அப்புறம் மூழ்கிட்டு ஹெவனுக்கு போயிட்டாராம். ஹெவனுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட கேட்டாராம், காட் என்னையா நீங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்ட்டு. நான் தான் உன்னை 3 போட் அனுப்புனேன்ல அந்த மாதிரி கேட்டாராம். சேம் லைக் கடவுள் கொடுத்ததான் உங்களுக்கு ஆமே பிசினஸ், உங்க அப்ளை, ரைட் ஹேண்ட். சீரியஸா என்னோட சர்க்கிளா பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் 3 இயர்ஸ் ஆச்சு. 2017 பாஸ்ட் அவுட் இன்ஜினியரிங் முடிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இப்போ ஜாப் இல்லை. நோபடி இஸ் ஹேவிங் ஜாப். நான் என்னோட இன்கம் நேரத்தில் சென்ட் பண்ண லைக் ஸ்டண்ட். செம ஹாப்பியா இருந்தது. அப்போ எல்லாருமே என்ன கலாச்சாங்க தான், ஓட்டுனாங்க. என்ன பண்ற, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன் பண்ற அப்படின்னாங்க. எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சக்சஸ் இஸ் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்சில் சீரியஸா அவர் ஃபியூச்சர் இஸ் பிரைட் வித் ஆம்வே. ஃபினாமினல் பிசினஸ், இன்கிரெடிபிள். எங்களுக்கு டீம் அப்ளைன்ஸ்னால எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் ஃபியூ திங்ஸ், இன்னொரு குட்டி ஸ்டோரி எப்படின்னா, ஒரு நம்ம கையில தான் லைஃப் இருக்கு, நம்ம கையில தான் இந்த பிசினஸ். we need to take decision. அவ்வளவுதான். டிசிஷன் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டெஃபினட்டா இன்னைக்கு எனக்கு நடக்குதுன்னா உங்களுக்கு நடக்க போகுது. ஸ்டூடெண்ட், என் டீம்ல 90% ஸ்டூடெண்ட் தான். ராக்கி சான்ஸே இல்லை. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் யாருக்குமே வேலை ஒருத்தங்க கண்ட்ரோலா இருக்கணும்னு ஆசையே இல்லை. ஓனா பண்ணணும் பிசினஸ் அப்படின்னு தான் என்கிட்ட பேசுவாங்க. தேங்க் மீ ரெடி. ஒரு 18 வயசு பையன்லாம் பெருத்தனமா பண்றாங்க. சூன் எல்லாருமே நீங்க பார்க்க போறீங்க. இன்கிரெடிபிள் பிசினஸ். அண்ட் இன்னொரு ஸ்டோரி என்னன்னா, ஒரு சைல்டு வந்து காட் கிட்ட கேட்டாங்களாம்,
என்னோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குங்கிறத நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஏன் ஐ நீட் டு விஷ் ஒய் ஐ நீட் டு விஷ் கேட்டாங்க. அது காட் ஸ்மைல் பண்ணி சொன்னாராம். இல்ல சில பேஜஸ்ல ஃபியூ பேஜஸ் நீங்க விருப்பப்படுற மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் எழுதிருக்கிறேன் அப்படின்னா சேம் லைக் நம்ம லைஃப் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம டிசிஷன் எடுத்து ஒர்க் பண்ணா டெஃபினட்டா நடக்கும். ஃபியூ திங்ஸ் ஐ வாண்ட் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா பிசினஸ் வந்து டோன்ட் டூ த பிசினஸ், பில்ட் த பிசினஸ், ரைட்? பிசினஸ்ல நீங்க யூ ஷுட் பி இன் த பிசினஸ், யூ ஷுட் நாட் பி இன் த பிசினஸ், பிசினஸ் ஷுட் பி இன் யூ. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றது. சில பிரச்சனைகள் வரும், பேட் சுச்சுவேஷன் வரும், ஃபெயிலியர்ஸ் டெஃபினட்டா வரும். ஃபெயிலியர்ஸ் வரும்போதெல்லாம் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 டைம் கரெக்டான டைம் காட்டும்னு சொல்லுவாங்க. சேம் அந்த சுச்சுவேஷன், அந்த ஃபெயிலியர்ல என்ன லெசன் நம்ம கத்துக்கிறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி லெசன் கத்துக்கிறது தான் முக்கியம் எனக்கு. நான் அப்படி நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃபியூ திங்ஸ் ஒன்னா, டேக் யுவர் லைஃப் ஈஸிலி, டூ யுவர் டியூட்டி சீரியஸ்லி. இன்னைக்கு தான் உங்க லைஃப்ல லாஸ்ட் டே அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் அப்படிதான் எப்பவுமே நான் ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். லாஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப் இன்னைக்கு தான் அப்படின்னா ஜாப் போவோமா? நோ. ஃபேமிலி கூட தானே இருப்போம். பெஸ்ட் ஆமே பண்ணுனா ஜஸ்ட் இமேஜின் 25 வயசுல ஒரு பையன் 50,000 ரூபாய் இன்கம், அதுவும் அசட் பேஸ்ட் இன்கம், ஆன் கோயிங் இன்கம், அண்ட் இட் வில் கோ நெக்ஸ்ட் மந்த். ஆல்ரெடி இந்த மந்த் எனக்கு 9% பிஎஃப்ஐ கிராஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் 6 days தான் ஆச்சு, ரைட்டா? ஸோ ஆன் கோயிங் இன்கம், அசட் பேஸ்ட் இன்கம் வாய்ப்பே இல்லை. அதுவும் ஒரு பிசினஸ் பேக்ரவுண்டே இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாதுன்னா தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆம்பே. அண்ட் உங்க லைஃப்ல வந்து வின் ஆர் லாஸ், கிவ் யுவர் பெஸ்ட், ரைட்டா? டூ வாட் இஸ், இஃப் யூ டூ சம்திங் ஈஸியா பண்ணீங்கன்னா லைஃப் ஹார்டா இருக்கும். ஹார்டான விஷயம் பண்ணீங்கன்னா லைஃப் ஈஸியா இருக்கும். கொஞ்ச நாள் கஷ்டம், ஜஸ்ட் அந்த ட்ரீம் இருக்கும், அப்புறம் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் தான் விக்டரி, ரைட்டா? ஸோ அந்த கொஞ்ச நாள் கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்க போகுது, லைஃப் லாங் இல்லை. ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண முடியுது. சிங்கம் வந்து குட்டியா இருக்கும் போதும் சிங்கம் தான், அந்த ஆட்டிடியூட் இருக்கணும், ரைட்? சில ரிஸ்க் எடுக்கணும். நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். ஏன்னா என்ன நானே நிக்க வச்சேன். எப்படின்னா ஜாப் போன கொஞ்சம் அசால்ட் ஆயிட்டோம், ரைட்? ஸோ ஜாப் நான் விட்டு ரிசைன் பண்ணேன். நான் எங்க வீட்டுல ஃப்ரீடம் கொடுத்தாங்க, நான் இதை காப்பாத்துறது. ஸோ ஹாப்பி இப்போ பேரண்ட்ஸ். நான் சொன்னேன் நான் ஆமே மட்டும் தான் பண்ணுவேன், நான் ஆமே பண்ணி நான் ஆமையில தான் கையாள ட்ரீம் எல்லாம் இதுலதான். எனக்கு ஐ வாண்ட் பிளே கிரிக்கெட், டிராவல், ஃப்ரீடமா இருக்கணும். இந்த காலேஜ் லைஃப் வந்து கண்டினியூ பண்ணணும். காலேஜ் லைஃப் வந்து முடிஞ்சிடக்கூடாது, அப்படியே காலேஜ் லைஃபே கண்டினியூ பண்ணணுங்கிறது ஒரு ஆசை. அண்ட் அப்படிதான் நானும் பார்த்தேன். நான் சதீஷ் அண்ணாவை பார்த்தேன். சதீஷ் அண்ணா நான் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐஸ் லைக் அப்படிதான் வாழ்றாரு. ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி தான் இருந்தாரு. ரிட்டையர்ட் பர்சன், யார் கண்ட்ரோல் இல்லை, ஃப்ரீயா இருக்கிறாரு, டிராவல் பண்றாரு. எனக்கு அவரை மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்படிதான் பிசினஸ் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அது வந்து ஆல்மோஸ்ட் ஐம் சம் ரிஸ்க் எடுக்கணும் தான். இப்போ வந்து நான் அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு சீரியஸா இருந்தது. லைஃப் வந்து இது ஆமே பிசினஸ் சீரியஸா பண்ணணும்னு சீரியஸா பண்ண ஆரம்பிச்சேன். ஹியர் ஐம் வித் யூ த பிரான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டா அடுத்த Q1ல நான் மீட் யூ ஆல். வித் தட் ஐம் டன். ஓவர் டு த ஹோஸ்ட். Thank you so much, Lenin. Okay.